ஏற்கனவே சீமான் வந்து 8லேருந்து 10% ஆஃப் ஓட்டை வந்து ஷேர் வந்து வச்சுருக்காரு. இவங்களுக்கும் அதோட டபுளாக கூட வரும். ஒரு 15% வரும். அவங்களோட வச்சா ஒரு 25% வரும்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். டபுள் டிஜிட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து கொண்டு வரலாம். வந்தால் அது சரிப்பட்டு வராது. அது இல்லை, அது விஜய் வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கிறாரு. சீமான் தலைவர் சீமான் வந்து நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வந்து அவர் பேச்சுவார்த்தையில் வந்து அதிகமாக வந்து கோவப்பட்டுறாரு, வேறு ஒன்றுங்க. ஏன்னா அவங்க குடும்பமும் விவசாய குடும்பம் தானே, சீமான் குடும்பமும் அவர் தெரியும். ஆனால் உதவி செய்வாங்க, வரவங்க இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க அலையன்ஸ் வைக்கலாம், ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா வந்து சீமானுமே ரொம்ப நாள் தனியாக தான் இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாவேக்கா கூட இது பண்ணா கூட ஒரு நல்ல ஒரு அலையன்ஸாக தான் இருக்கும். திராவிடம் சேர்த்து பண்ணுறாங்க, இவங்க தனிப்பட்ட இதில் பண்ணுறாங்க. அதனால் பெரிய ஒரு கான்ட்ராடிக்ஷன் இல்லை. இவங்க 2 கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும். விஜய் கூட்டணிக்கு சீமானுக்கு வந்து அது நடைமுறைக்கு வராது. அவருடைய கெஸ்ஸிங்க்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர் வந்து எல்லாருமே ஸ்ட்ரைக் ஃபார்வேர்டாக பேசுவார். அவன் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக தெரியும். என்னமோ அவர் பேசுகிறாரே இது அப்படின்னு நினைப்பாங்க வழிய. ஆனால் அவருடைய வார்த்தைகள்லாம் கவனித்து பார்த்தா புரிஞ்சுக்கலாம். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு நிறைய ரசிகர் பின்புலம் இருக்குது. அதனால் ரசிகர்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. அவரும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால் வந்திருக்காங்க. அது உடனே எதுவுமே செய்ய முடியாது. அடுத்த ஒரு 5லேருந்து 10 வருஷம் கழித்து பண்ணலாம். ஆனால் தனியாக நின்று அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அலையன்ஸ் வச்சு அதுக்கடுத்து தான் ஒரு அடுத்த 5 வருஷத்தில், இந்த 5 வருஷத்தில் எப்படி பண்ண முடியும் தெரியாது. அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அலையன்ஸ் வச்சு ஒரு எதிர்கட்சியாக வரலாம். அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து ஆளுங்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 10-15 வருஷம் ஆகும். சிறுபான்மையினருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு விஜய். எப்படி பார்க்கணும்? அரசியல் கட்சிகள் ஜாதிகளுக்காகவும் மதங்களையும் வச்சு வாக்குகளாக மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து தேர்தலை முழுசாக சந்திக்காமலே சிறுபான்மையினருக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு விஜய். இதை எப்படி பார்க்கணும்? இல்லை, எல்லா அரசியல் கட்சியுமே வந்து சிறுபான்மை வாக்குகளை வாங்கிறதுக்காக செய்கிறாங்க. இப்போ திராவிட கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கேக்கு வந்து 90% ஆஃப் சிறுபான்மையர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கடைசியோட டேட்டாவே அதுதான். அதாவது எல்லாருமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சிறுபான்மையர் ஓட்டை வாங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. இவங்களும் செய்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். எப்படி நினைக்கிறீங்க? இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, சரி, திமுக தனியார் கூட்டணியாக இருக்குது, சீமான் இருக்காரு. இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இவங்களை எதிர்த்து விஜய் வந்து அரசியல் பண்ணி வாக்கு வேட்டை பண்ணிட முடியுமா? இல்லை, அதுதான் இப்போ வந்து அவங்க யாரோட ஒருத்தரோட அலையன்ஸ் வச்சுருந்தா ஓரளவு நல்லா வந்திருக்கலாம். மேபி எப்படின்னா, நம்ம இவர் விஜயகாந்த் ஃபஸ்ட் தடவை போட்டிக்கிட்டோன்னே ஒரு அலையன்ஸ் வச்சு ஒரு 16 சீட்டு 20 சீட் 30 சீட்டுக்கிட்ட வந்தாங்க, எதிர்கட்சியாக வந்தாங்க. அதை மாதிரி இவங்க ஏதாவது ஒரு அலையன்ஸ் ஏடிஎம்கே உடையோ இல்லைனா வந்து டிஎம்கே கூடயோ பிஜேபி கூடயோ யாரோ ஒரு அலையன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஒரு டபுள் டிஜிட்டில் வந்திருக்கலாம். இப்போ தனியாக இருக்கிறது வந்து மற்ற கட்சிகளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க காரணமாக இருப்பாங்க ஒழிஞ்சு, இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய லெவலில் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. சிங்கிள் டிஜிட்டில் தான் வர முடியுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். சரி, பெருசாக வந்து தேமுதிக வந்து யார் கூட பெருசாக கூட்டணிங்கிறத சொல்லலை. போக வாய்ப்பு இருக்குன்னு தான் தவிர யாரும் அது விஜய் கூட இருந்தால் இப்போ சீமான் கூட கூட்டணி யாருந்தா விஜய். ஏற்கனவே சீமான் வந்து 8லேருந்து 10% ஆஃப் ஓட்டை வந்து ஷேர் வந்து வச்சுருக்காரு. இவங்களுக்கும் அதோட டபுளாக கூட வரும். ஒரு 15% வரும். அவங்களோட வச்சா ஒரு 25% வரும்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். டபுள் டிஜிட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து கொண்டு வரலாம். இல்லை, அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க அலையன்ஸ் வைக்கலாம், ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா வந்து சீமானுமே ரொம்ப நாள் தனியாக தான் இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாவேக்கா கூட இது பண்ணா கூட ஒரு நல்ல ஒரு அலையன்ஸாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். இல்லை, அவருடைய அரசியல் வந்து தமிழ் தேசியம் அதுதான் வந்து மெயினாக வச்சு பண்ணுறாங்க. இவங்க வந்து திராவிட சார்ந்து தான் இது விஜயோட கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பெரிய ஒரு எதிர்த்துருவம் கிடையாது. திராவிடமே வந்து தமிழ் ப்ளஸ் திராவிடம் சேர்த்து பண்ணுறாங்க. இவங்க தனிப்பட்ட இதில் பண்ணுறாங்க. அதனால் பெரிய ஒரு கான்ட்ராடிக்ஷன் இல்லை. இவங்க 2 கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அதுதான் எதிர்பார்க்குறோம். எல்லோரும் வந்து நான் செய்கிறேங்கிறாங்க. செஞ்சவங்களும் கிடையாது, நாங்கள் வாங்கினவங்களும் கிடையாது. நாங்கள் விவசாய குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, கூலி வேலை பார்த்துக்கிட்டு. குறிப்பாக வந்து என்னோட போராட்டம் வந்து ஒரு விவசாயத்துலேருந்து தான், அதாவது
விவசாயிகளுக்கான பிரச்சனை தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பரந்தூரில் போயிருந்தாரு. ஆமாம். நீங்கள் எப்படி பார்க்கணும் ஒரு விவசாயி? இப்போ தான் ஒரு விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் வந்து உங்களை மாதிரி படித்து வெளியூர் மாதிரி நாகரிகமாக இருந்தார். இப்போ வந்திருக்காருன்னா பாமர மக்கள்லாம் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு அவரும் பார்க்கட்டும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும், சந்திரசேகர் சார் இருக்காரு, அவர்லாம் கீழேயே இருந்து கம்யூனிஸ்டில் அடிபட்டு வந்தவர். அவருக்கு தெரியும் அந்த வழியில் இவர் வந்தவர், இவரும் கொஞ்சம் நல்லா இருப்பார். இப்போ ஒருவேளை வந்து இந்த மாதிரி விவசாயம் நீங்கள் சொல்றீங்கன்னா சீமானும் வந்து விவசாயத்துக்கு வந்து போராடுறாரு, விஜய் போராடுறாரு. விஜய் சீமானும் சேர்ந்து அரசியல் பண்ணால் எப்படி இருக்கும்? அது வந்து நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனசு ஒத்து போகணும். நீங்கள் சீமான் அவரோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கெஸ்ஸிங்க்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர் வந்து எல்லாருமே ஸ்ட்ரைக் ஃபார்வேர்டாக பேசுவார். அவன் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக தெரியும். என்னமோ அவர் பேசுகிறாரே இதை அப்படின்னு நினைப்பாங்க வழிய. ஆனால் அவருடைய வார்த்தைகள்லாம் கவனித்து பார்த்தா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். விவசாயி ஏன்னா அவங்க குடும்பமும் விவசாய குடும்பம் தானே, சீமான் குடும்பமும். அவர் தெரியும். ஆனால் உதவி செய்வாங்க, வரவங்க இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க மேலே உள்ளவங்களே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சரி வராது. விஜயும் சீமானும் சேர்ந்து அரசியல் பண்ணால் எப்படி செய்யலாம். அவங்க ஒத்துமை வரணும்ல தம்பி. எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஒத்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த 2026 வந்து அவங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க 2026 கண்டிப்பாக வந்தால் நல்லது தான். ஆனால் மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து அவர் வந்து நல்லது செஞ்சாருன்னா அவர் எங்கேயே போயிடுவார். ஏன்னா வந்து அவர் புதுசாக வந்திருக்கிறாருல்ல, அதனால் மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க டம்மியாக்க பார்ப்பாங்க. புரியுதா இல்லையா? சிறுபான்மையினருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு விஜய், குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களுக்கெல்லாம். ஏன்னா இங்கே வந்து ஓட்டுக்காக மட்டும் அதிமுக திமுக கட்சிகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஆளுகளை மேடையில் ஏற்றுறாரு. குறிப்பாக நீங்கள் ஒரு முஸ்லீமனை பார்த்துருக்கீங்க, அப்படி நீங்கள் எந்த மேடைகள்லையுமே குறிப்பாக வந்து இப்போ திமுக ஓட்டு கேட்குற நேரத்துக்குங்கிறது வேறு. ஆனால் ஆலோசனை கூட்டத்துக்கோ முக்கியமான இடத்துக்கோ முக்கியமான பதவி கொடுக்குறதோ பண்ணது விஜய் அதை பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் விஜய் பண்ணுறாருன்னா அவர் நல்லது செய்கிறாரு. ஆனால் வந்து அவர் எந்த இதையுமே அவர் பார்க்கல. அவர் வந்து எங்கே ஒரு விஷயம் நடந்தாலும், எங்கே ஒரு தப்பு நடந்தாலும் அவர் இறங்கி போய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவரையில் வந்து அவர் கொஞ்சம் நல்லா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். அவர் இன்னும் அவர் வந்து மக்கள் வந்து இன்னும் விருப்பப்பட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சாருன்னா கொஞ்சம் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போ சரியாக இருக்குது, இன்னும் ஏதாவது விஷயங்களை இன்னும் சரியாக பயன்படுத்திட்டு சரியாக ஸ்டாலின் அரசியல் வந்து இப்போ அந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின் அரசியல் வந்து சரியில்லை, ஸ்டாலின் அரசியல் சரியில்லை அப்படின்னு. ஆனால் ஸ்டாலின் அரசியல் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து மற்ற கட்சிகளில் வந்து தூண்டி கொடுக்குறது தான் இதெல்லாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கு? அது உடமுறைக்கு நல்லா இல்லை. சீமான் வந்து அவர் ரொம்ப வருஷமாக வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் யாரையுமே வந்து அவர் வந்து அன்றதில்லை. அவர் வந்து அண்ட மாட்டுக்கிறாரு, யார்ட்டையுமே அண்ட மாட்டுக்கிறாரு. நான் தான் வந்து தனிச்சு நிற்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் தனிச்சு நின்றாருன்னா அவர் வந்து ஜெயிக்க மாட்டார். ஒரு விஜயோட கூட்டணி சீமான் விஜய் கூட்டணி வச்சு விஜய் கூட்டணிக்கு சீமானுக்கு வந்து அது நடைமுறைக்கு வராது. ஒருவேளை வந்தால் அது சரிப்பட்டு வராது. என்ன காரணம்? அது இல்லை, அது விஜய் வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கிறாரு. சீமான் தலைவர் சீமான் வந்து நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் வந்து அவர் பேச்சுவார்த்தையில் வந்து அதிகமாக வந்து கோவப்பட்டுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே.